நம்முடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் சந்திக்கிற சவால்களை எல்லாம் மேற்கொள்வதற்கு தேவையான சத்துவத்தை நமக்கு தந்து நம்மை ஆசிர்வதித்து ஆதரித்து நடத்தி வருகிறதை நினைத்து நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். விசேஷமாக காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாயிருக்கிறது என்று வேதத்தில் எழுதி இருக்கிறபடி எந்த நாளிலும் அவருடைய கிருபை புதிய கிருபையாக இருக்கிறது. புதிய கிருபை ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை அப்டேட்டடாக இருக்கிறது. இந்த நாளுக்கு தேவையான கிருபை ஆண்டவர் இந்த காலவெளியில நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். அன்றைய நாமம் மகிமைப்படுவதாக. இலங்கை தேசத்தினுடைய நிலைகளை அறிந்து நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்து வருகிறோம். கிட்டத்தட்ட ஆண்டவர் சூழ்நிலைகளை ஆண்டவர் தம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி திருப்பி கொண்டு வருகிறார். இன்னும் பாதிக்கப்பட்ட இடங்கள், பழுதுபட்ட இடங்கள் பழுதுபட்டதாகவே இருக்கிறது. காணவில்லை என்று சொல்லப்பட்ட சில பேரை இன்னும் காணவில்லை என்றுதான் சொல்லுகிறார்கள். தொடர்ந்து நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். காரணம் இல்லாமல், முகாந்தரம் இல்லாமல் தேவன் எந்த ஒரு தீமையையும் இழப்பையும் அனுமதிக்கிறது இல்லை. ஒருவேளை இது நம்மளால புரிந்து கொள்ள முடியாத சில வேதனையும் துக்கத்தையும் நமக்கு உண்டாக்கலாம். உயிரிழந்தவர்கள், அதனால அந்த குடும்பத்தாருக்கு உண்டாயிருக்கிற ஆறுதலற்ற சூழ்நிலை, பொருள்களை இழந்திருக்கிறவர்கள், வீடுகளை இழந்திருக்கிறவர்கள். நேற்று முன்தினம் சண்டே ஈவினிங் சர்ச்சில் ஒரு பெண்கள் ஐக்கியத்தின் மூலமா ஒரு கிறிஸ்மஸ் காஸ்பல் மீட்டிங் ஒன்று நடத்தினோம். அதுல ஒரு அக்கா தங்கச்சி 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க கேரளாவுல வெள்ளம் வந்த பொழுது தன்னுடைய வீடு, தன்னுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாற்றையும் அந்த வெள்ளத்துல பறி கொடுத்துட்டு, அந்த பிள்ளை 2 வருஷத்துக்கு முன்னாடி 10th ஸ்டாண்டர்ட் படிச்சா. இப்போ தொடர்ந்து படிக்க முடியாம அங்கிருந்து அக்கா தங்கச்சி இங்க வந்திருக்கிறாங்க. அப்பாவும் தம்பியும் அங்க இருக்கிறாங்களா. அப்பதான் நான் ஃபீல் பண்ணேன். சோ அந்த கேரளா வெள்ளமே இவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை காட்டிலும் ஸ்ரீலங்கால இப்ப ஏற்பட்ட பாதிப்பு வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு. இப்ப இந்த பிள்ளைகள மாதிரி தானே எத்தனையோ பிள்ளைகள் இன்னைக்கு அங்க நின்றுகிட்டு இருப்பாங்க. படிப்பை இழந்து, தொழிலை இழந்து, வீட்டை இழந்து, குடும்பத்தை இழந்து, குடும்ப உறவுகளை இழந்து, ரொம்ப கடினமான ஒரு காரியம். சோ ஆனாலும் கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைபடாது. தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சோ இலங்கை தேசத்தை சேர்ந்த தெய்வ ஊழியர்கள் இருக்கிறீங்க. பாஸ்டர் ரோஷன் இருக்கிறீங்க, பாஸ்டர் கிருபா இருக்கிறீங்க, பாஸ்டர் விஜயன் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில ஊழியர்கள்லாம் இருக்கிறீங்க. எனக்கு அதிக பழக்கம் இல்லை. எனிவே ஸ்ரீலங்கா தேசத்தை சேர்ந்த ஊழியர்கள் நீங்க இருக்கிறீங்க. உங்களை இயேசுவி நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நிச்சயமா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். தைரியப்படுங்க. கிறிஸ்துவுக்குள் உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்க. ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற உங்கள் பகுதிகளில அந்த சேதங்கள் ஏற்பட்டிருக்கலாம். எனிவே இருந்தாலும் கர்த்தர் வெகு சீக்கிரத்துல இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரட்டி தருவார். அதனால கர்த்தருக்குள் தைரியம் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பார். சோ நம்ம கடந்த சில வாரங்களாக ஜெப வாழ்க்கை என்கிற தலைப்பின் கீழாக நாம் பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். சோ இதில் நம்ம கடந்த நாட்கள்ல நிறைய காரியங்களை நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். சோ ஜெபம் இதனுடைய எபிரேய பதம் மற்றும் அதனுடைய அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பிறகு ஜெபம் என்றால் என்ன, வாட் இஸ் பிரேயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதற்கு பிறகு ஏன் நம்ம ஜெபிக்கணும், why should we pray, நம்ம ஜெபிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்த்தோம். கடந்த வாரத்துல சோ இன்றைக்கு போலவே போன வாரமும் இந்த இலங்கை பேரிடர் நிமித்தமாக நிறைய பேர் வர முடியல. நிறைய பேருடைய டேட்டா நெட்வொர்க் எல்லாம் கனெக்ட் ஆகல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சோ போன வாரத்துல நான் உங்க கூட பேசினதை ஜஸ்ட் மறுபடியும் டச் பண்ணிட்டு இந்த வாரத்துல நம்ம புதிய காரியங்களை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். போன வாரத்துல நம்ம என்ன பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஜபத்தினால ஏற்படக்கூடிய விளைச்சல்கள் என்ன, அதாவது பலன் என்ன, ஜபத்தினால வரக்கூடிய பலன் என்னங்கிறத பார்த்தோம். நம்ம ஜெபிக்கும் போது தேவன் என்னெல்லாம் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். சோ இந்த தலைப்பின் கீழாக வேதத்தை நாம் புரட்டும் பொழுது கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஆசீர்வாதங்கள் ஜபத்தினாலே இருக்கிறதை முழு வேதாகமத்திலும் நாம் படித்து அறிந்து கொள்ள முடியும். ஆனா ஒரு 15 அல்லது 16 காரியங்களை வேகமா நம்ம பரிசுத்தாவியானவர் தருகிற ஒத்தாசையின்படி நாம் தியானிக்க போகிறோம். ஜபத்தினால வரக்கூடிய பலன்கள் என்ன, ஜபம் நம்முடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் செய்கிறது அப்படின்னு சொல்லி அதுல 4 காரியங்களை பார்த்தோம். ஒண்ணு, ஜபம் நமக்கு தேவ சமாதானத்தை கொண்டு வருகிறது. இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதங்கள், ஆஸ்திகள், சொத்து சுகங்கள், நன்மைகள், மேன்மைகள், அது இது என்னென்னவோ இருந்தாலும் ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் கேட்டீங்கன்னா, மனசு நிம்மதியா இருக்கு. எல்லாமே எனக்கு இருக்கு, மனசுல நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஆசீர்வாதமே இல்லை. எதுவுமே எனக்கு இல்லை, ஆனா மனசு நிம்மதியா சமாதானமா இருக்கிறேன்னு சொன்னா அதுதான் ஆசீர்வாதம். அப்போ ஆசீர்வாதங்கிறது பொருள்கள் சார்ந்தவைகள் அல்ல, அது ஆஸ்திகள் சார்ந்தவைகள் அல்ல, அது ஐஸ்வர்யத்தை குறித்து பேசக்கூடியது அல்ல. ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமாதானமா வாழ்றதுக்கு பேர் தான் ஆசீர்வாதம். சமாதானத்துக்கு பெயர் தான் ஆசீர்வாதம். அப்போ நம்பர் 1, முதலாவது காரியம், ஜெபம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதானத்தை கொண்டு வருது. ஏலி அண்ணாள் கிட்ட சமாதானத்தோட போ அப்படின்னு சொல்லி அனுப்பு. அதே போல ஏலி சீலோவில் இருக்கிற தேவாலயத்தை விட்டு தன் வீட்டுக்கு வந்த பொழுது அதுக்கப்புறம் துக்கமா இருக்கல, சமாதானமா இருந்தா அப்படின்னு சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது நம்ம வாசிக்கிறோம். சோ ஜெபம் சமாதானத்தை கொண்டு வருகிறது. 2வது காரியம் நம்ம பார்த்தோம், ஜெபம் தேவனிடத்திலிருந்து பதிலை கொண்டு வருகிறது. ஜெபங்கிறது ஏதோ நாம மட்டும் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு எழுந்து போகிறது அல்ல. ஆண்டவர் எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, இப்படித்தாங்க அப்படித்தாங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. இல்ல, ஜெபம் நாம ஆண்டவர்கிட்ட பேசணும், ஆண்டவர் நம்மகிட்ட பேசணும். ஜெபம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொன்னேன், ஜெபம் என்பது தேவனோடு உரையாடுவது. இட் இஸ் டூ-வே ஸ்பீக்கிங், லைக் ஃபோன் ஸ்பீக்கிங். நம்ம மட்டும் ஆண்டவர்கிட்ட பேசுறதல்ல, நம்மவும் பேசணும், ஆண்டவரும் பேசணும். பேசுகிறது மட்டும் ஜெபம் அல்ல, கேட்பதும் ஜெபம். யார் பேசுகிறதை கேட்பது ஜெபம், ஆண்டவர் பேசுகிறதை கேட்பது ஜெபம். ஓகேங்களா? அப்போ நாம ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்துக்காக கேட்கிறோம், ஆண்டவர் நமக்கு பதில் சொல்றார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் இது செய்யலாமா வேண்டாமா, இங்க போகலாமா வேண்டாமா, இந்த காரியத்துக்கு இடம் கொடுக்கலாமா வேண்டாமா, இதை அனுமதிக்கலாமா வேண்டாமா. சோ நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவர்கிட்ட விசாரித்து கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதுக்கு பதில் சொல்றார். செய்யலாம் வேண்டாம், போகலாம் கூடாது அப்படிங்கிற பதில்களை சொல்றார். இந்த பதில்கள் 3 விதத்தில் நமக்கு வரும். ஒண்ணு, நேர்மறையான பதிலா வரும். எஸ், போ, கொடு, செய்யலாம், நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் ஆன்சர்ஸ் ஆண்டவர் கொடுப்பார். சில நேரம் நெகட்டிவ் ஆன்சர்ஸ் கொடுப்பார். நம்பர் 2, எதிர்மறையான பதில். போகாதே, தொடாதே, செய்யாதே, இருக்காதே, நிற்காதே, நெகட்டிவான விஷயத்த பேசுவார். சில நேரங்கள்ல நம்பர் 3, 3வது, ஆண்டவர் மௌனமா இருப்பார், அமைதியா இருப்பார். மௌனமான பதில். ஆண்டவர் அமைதியா இருக்கிறாருன்னு என்ன அர்த்தம்னா, நாமளும் அமைதியா இருக்கணும்னு அர்த்தம். சில நேரங்கள்ல நம்ம எப்படி யோசிச்சிருவோம்ல, நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டுட்டு இருந்து பதிலே வரல, சரி ஓகே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றவங்களை கேள்விப்பட்டிருக்கோம். நல்லா கவனிங்க, ஆண்டவர் அமைதியா இருக்கிறார், நாமளும் அமைதியா இருக்கணும்னு அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பிரயாணத்துல மேகம் அமர்ந்திருக்கும் பொழுது ஜனங்கள் அமர்ந்திருக்கணும். மேகம் எழும்பும் போதுதான் ஜனங்கள் எழுப்பி பிரயாணப்படும். மேகம் எழும்பல, மேகம் அமர்ந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா ஜனங்க அங்க பாளையம் இறங்கணும், ஜனங்க அங்க கூடாரம் போட்டு அங்கதான் ஸ்டே பண்ணும். அடுத்து எப்ப கிளம்ப ஆரம்பிக்கலாம் சொல்ல முடியாது. மேகம் எப்பொழுது எழுப்புகிறதோ அப்பொழுதுதான் ஜனங்கள் எழுப்பி பிரயாணப்பட முடியும். ஓகேங்களா? அப்போ
தேவன் அமைதியா இருக்கிறார் அல்லது அமர்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நாமளும் எதுவுமே செய்யக்கூடாது, அமைதியா அமர்ந்திருக்கணும். ஆண்டவர் அமைதியா இருக்கும்போது நாமளும் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும். சரிங்களா? சோ ஜபம் தேவனிடத்திலிருந்து பதிலை கொண்டு வருது. மூன்றாவது நான் உங்களுக்கு சொன்னேன், ஜபம் நம்முடைய விசுவாசத்தை பலனடைய பண்ணுது. நம்முடைய ஃபெய்த் லெவல ஸ்ட்ரென்தன் பண்றது பிரேயர் தான். சோ விசுவாசம்ங்கிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலுமே நம்ம கூட டிராவல் பண்ணும். இப்போ அதுதான் நம்முடைய ரட்சிப்பின் துவக்கமா இருக்கு பாரு. யோவான் 3:12 ஆண்டவர் சொன்னாரு, என் நாமத்துக்கு விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர், அத்தனை பேருக்கும் நான் பிள்ளைகள் அதிகாரத்தை தரேன். சோ அதுதான் ரட்சிப்பு. சோ அந்த ரட்சிப்பு விசுவாசத்துலதான் துவங்குது. நம்ம ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்துல உறுதியா இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த ரட்சிப்பை தருகிறார். ரட்சிப்பின் வாழ்க்கை தொடர்ந்து நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெபம் தேவை. ரட்சிக்கப்படுவதற்கு ஜெபம் தேவையில்லை, ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசம். ஆனா ரட்சிப்பின் வாழ்க்கை வாழுவதற்கு நமக்கு கண்டாயம் பிரேயர் தேவை. இப்ப அந்த பிரேயர்ல நம்ம இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ஆரம்பத்துல துவங்கின அந்த விசுவாச நிலை அப்படியே இருக்கிறது இல்ல. படிப்படியா படிப்படியா இந்த விசுவாசம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது பலனடைய ஆரம்பிக்கிறது, அது வளர ஆரம்பிக்கும், உயர ஆரம்பிக்கும். சோ ஜெபம் தான் நம்முடைய விசுவாச லெவல ஸ்ட்ரென்தன் பண்ணுது, விசுவாசத்தை பலப்படுத்துவது ஜெபம் தான். ஆரம்பத்துல பிரச்சனைகளில் இருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை தருவார் என்று விசுவாசிக்க துவங்கின நீங்களும் நானும் ஜெபிக்க 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 ஆண்டவர் எந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிரச்சனைகள் இருந்து விடுதலையே எனக்கு இல்லை என்றாலும் நான் இயேசுவையே சேவிப்பேன். இப்ப என்ன வந்துருச்சு? விசுவாசத்துல பலன் வந்துருச்சு. அப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம் என்னன்னா, ஜெபம் விசுவாசத்தை பலனடைய செய்கிறது. நான்காவது நான் உங்களுக்கு சொன்னேன், ஜெபம் பரிசுத்த வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறது, பரிசுத்த பலனை நமக்கு கொடுக்கிறது. சில நேரங்கள்ல பாருங்க, மறைவான குற்றங்கள் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா துணிகரமாகி வெளியரங்கமான பாவமாயிடும், வெளியரங்கமான குற்றமாயிடும். சில நேரங்கள்ல நம்ம மறைச்சு 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 செய்கிற பாவம் ஒரு கட்டத்துல தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி வெளியரங்கமா துணிகரமா பாவம் செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த துணிகரமான பாவம் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பாவம் படிப்படியா நம்மள ஒரு பெரிய இறுக்கத்துக்குள்ள, ஒரு பெரிய நெருக்கத்துக்குள்ள, ஒரு பெரிய பிரச்சனைகளுக்குள்ள கொண்டு போயிடும். அப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜெபம் பண்ணா போதும். ஜெபம் நம்மை பாவத்திலிருந்து வேறு பிரித்து, ஜெபம் நம்மள பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்கிறது. போன போன வகுப்புல நான் இந்த காரியத்தை சொல்லி கொடுத்தேன்னு எனக்கு தெரியல. பரிசுத்தம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்மளுடைய தமிழ் வேதாகமத்துல நம்ம பல இடங்கள்ல பார்க்கிறோம். அதே ஹீப்ரு பைபிள் எபிரேய வேதாகமத்துல நீங்க பாப்பீங்கன்னா பரிசுத்தம்ங்கிற வேர்டுக்கு பதிலாக கொதேஷ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் எழுதணும் அப்படின்னு சொன்னா QEDESH, கொதேஷ். கொதேஷ் அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்தப்பட்டிருக்கு. கொதேஷ் அப்படிங்கிற வேர்டுனுடைய சரியான மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செட் அபார்ட் என்று அர்த்தம். அதாவது பிரித்தெடுக்கப்படுதல், ஒன்றிலிருந்து மற்றொன்று பிரிக்கப்படுவது. இந்த பிரிக்கப்படுகிற இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கொதேஷ். அப்போ ஏன் கொதேஷ்ங்கிற வேர்டுக்கு பரிசுத்தம் அப்படிங்கிற அர்த்தம் சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு அனுபவம். பரிசுத்தம்னாலே என்ன தெரியுங்களா? பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிற அனுபவம், அக்கிரமத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிற அனுபவம், தீமையிலிருந்து
பிரித்தெடுக்கப்படுகிற அனுபவம், அநீதியிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிற அனுபவம். இதுக்கு பேர் தான் பரிசுத்தம். இப்போ ஜெபம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி பாவத்திலிருந்து உங்களை பிரிக்க ஆரம்பிக்கும். நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சதை சொல்றேன். பல பேருடைய வாழ்க்கையில நான் பார்த்ததை கண்கூட பார்த்ததை சொல்றேன். தைரியமா உங்க திருச்சபை மக்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க. பாவத்துல அடிக்ட் ஆனவங்க, அடிமைப்பட்டவங்க, என்னால இதை விடவே முடியல, நான் இதுல ஊறி போயிட்டேன் அப்படின்னு சொல்றவங்கள நீங்க எப்படியாவது ஜெபத்துல நடத்திருங்க. அவங்களை எப்படியாவது ஜெபிக்க வச்சிருங்க. ஜெபிக்க வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அல்லது அவங்க ஜெபிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, விடவே முடியாத பல வருட கால பாவ அடிமைத்தனத்தை கூட அவங்க விட்டுட்டு வெளியே வர்றதுக்கு இந்த ஜெப நாட்கள் அல்லது இந்த ஜெபம் மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். மிகப்பெரிய அளவு. சந்தேகமே வேணாங்க. நான் உங்களுக்கு 100% அஷ்யூரன்ஸ் கொடுப்பேன். நீங்க பாவத்துல ஒருத்தங்க அடிமைப்பட்டுட்டாங்க. உதாரணத்துக்கு மது போதைக்கு அடிமையாயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட 20 or 30 years ட்ரங்கன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்கள கூட நீங்க ஜெபிக்கிறதுக்கு நடத்தி அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இருக்கிற பலம் ஜெபிக்க முடியாது. இருக்கிற பலத்துக்கு எவ்வளவு ஜெபிக்க முடியுதோ ஜெபிச்சுட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஜெபிக்க 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 பல வருட கால பாவ அடிமைத்தனத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் அவங்களுக்கு விடுதலை தருவார். பிகாஸ் ஜெபம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவத்திலிருந்து பிரிச்சு எடுக்க ஆரம்பிக்கும். நம்ம விரும்பினாலும் விரும்பலைனாலும்